ஆரா ஹெல்த் எஜுகேஷனுக்கு வந்தது எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அக்குப்ரெஷர் பற்றி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. என்னடா அழுத்தம் கொடுத்தா சரியாகுதே, ஒரு வியாதிங்கிறத வந்து நம்ம மருந்து மாத்திரை தின்னாலே சரியாக மாட்டாகுது, இவங்க என்னடானா 1 நிமிஷம் அழுத்தினா போதும் 3 நிமிஷம் அழுத்தினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும், இது உண்மையா பொய்யா அப்படின்னு. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் அந்த எண்ணம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். என்னடா மாத்திரையிலே சரியாகாது, அமுத்துனா சரியாகும், ஊசி குத்துனா சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறது எனக்கும் பொதுவாக அந்த இது இருந்துச்சு. இது எப்படி சரியாகிச்சு அப்படின்னா, அக்குப்ரெஷர் தான் கற்றுக்கணும்னு ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னுடைய மனைவிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலி இருந்துச்சு. அந்த தலைவலி வந்துருச்சுன்னா கட்டிலில் படுத்துட்டு உருளுவாங்க, பெரளுவாங்க, வாந்தி எடுப்பாங்க, தலையை போட்டு இறுக்கி துண்டை போட்டு கட்டிக்கிட்டு பயங்கரமாக ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் என்னோடய ஃப்ரெண்டு வந்து எம்எக் முடிச்சுட்டு இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத கேள்விப்பட்டு சரி எதுக்கும் போய் பார்ப்போம். ஏன்னா அப்போ உண்மையிலுமே நான் சொல்கிறேன், காஸ்ட்டு கம்மியாக செலவாகும் அப்படிங்கிறதுக்காக தான் போனேன். ஏன்னா இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் மருத்துவம் அப்படின்னு போனாவே டெஸ்ட்டுக்கு மட்டுமே நம்ம செலவு பண்ணக்கூடிய செலவு வந்து பார்த்திங்கன்னா 10,000 15,000. வெறும் நோய் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்க கேட்கக்கூடிய விலை வந்து நம்மளால் கொடுக்க முடியாததாக இருக்குது. அதுக்கு மேலே தான் அவங்க அதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் எடுத்து திரும்பவும் பார்த்திங்கன்னா அதோட எச்சா தான் வரும் ஒழிய, பக்க விலைகள் தான் அதிகமாக வரும் ஒழிய கம்மியாக வர போகிறதில்ல. இருந்தாலும் சரி அதுக்காக தான் இது பண்ணிவிட்டு நான் என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட போய் பார்த்தேன். ஒரு 6 சிட்டிங்கில் அவங்க பரிபூர்ணமாக குணமாகி இன்ன வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்லை, எந்த இதுவும் வர்றதில்லை, நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஏன் ஒரு குறைந்த விலையில் ஆரா எஜுகேஷனில் வந்து குறைந்த செலவில் நமக்கு இதே கல்வியை நம்ம கற்றுத்தராங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மருத்துவராக இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தான் வீட்டுக்கு மருத்துவராக ஆகணுங்கிற எண்ணத்தில் பேசிக் முடித்து அதுக்கப்புறம் படிப்படியாக, ஏன்னா இதில் போனதுக்கப்புறம் தான் அதனோட இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது நமக்கு தெரியும். அது போகாத வரைக்கும் இது எப்படி என்ன ஒரு குழப்பமாகவே இருக்கும். என்றைக்குமே போட்டியில் போய் கலந்துக்கிட்டால் தான் நம்ம ஜெயிக்கணுமா தோக்கிறமா தெரியும். போட்டியிலே கலந்துக்காமல் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அதனால் நான் வந்தேன், பேசிக் பண்ணேன், அட்வான்ஸ் முடித்தேன், டிப்ளமோ முடித்தேன், இப்போ எம்ஏக்கு முடிச்சிருக்கேன். இப்போ வந்து எங்கள் வீட்டில் பொதுவாக என்னுடைய குடும்பத்துக்குன்னு ஆகக்கூடிய எந்த மருத்துவ செலவுமே நாங்கள் பண்ணுறதே இல்லை. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நானாக பார்த்துட்ருக்கேன், என்னை சார்ந்தவங்களுக்கும் பார்த்துட்ருக்கேன், எனக்கு வேண்டியப்பட்டவங்க எல்லாருக்குமே பார்த்துட்ருக்கேன். நல்ல ஒரு ஆரோக்கியமான குணமடையுதுன்னு அவங்க சொல்லி கேட்குறத என்னுடைய மிகப்பெரிய இது ஒரு வருமானமாகவே நினைக்கிறேன்.